வணக்கம். நீங்க எல்லாருமே பார்த்த கருப்பாயி பாட்டியோடது. அதாவது கைரேகை வைக்க முடியாம ரேஷன் கடையில போய் பொருட்கள் எதுவுமே வாங்க முடியாத, கைரேகை வைக்க போனாலே கையில ரத்தம் வரக்கூடிய அந்த பாட்டிய போய் இன்னைக்கு சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. மதுரை மாவட்டத்தில அனுப்பம்பாடின்ற ஒரு பகுதிக்குள்ள கிராமங்கள்ல வசிக்கக்கூடிய அந்த பாட்டி. அந்த பாட்டியோட பிரசன்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்ச விஷயங்கள் உண்மை. ஏன்னா அவர்களுடைய உடல்நலம் ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ வயசு, அவங்களுக்கு கூட பொறந்தவங்க, அவங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த அந்த ஊர்ல அவங்க குடி வந்தாங்க. அவரோட கணவன் இறந்துட்டாரு. அவங்களுக்கு பிள்ளைகள் யாரும் கிடையாது. தனியாக தவிர்க்கப்படப்பட்டவங்க தான். பெரிய சோகம் என்னவா இருந்ததுன்னா, அவங்க வீடு வந்து மாடியில இருந்தது. முதல் மாடியில இருக்கிறதுனால முதல்ல அவங்களுக்கு அந்த மாடியில போய் அக்சஸ் பண்றதுன்றதே ஒரு பெரிய கஷ்டம். 2வது இந்த ரேஷன் கடையில வந்து பண்ண முடியலன்னு சொன்னதற்கு வந்து அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைகள் எடுத்து, அவருடைய பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய கைரேகைய அதில ஆட் பண்ணி, அந்த கைரேகையிலே இந்த அம்மாவுக்கான ரேஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த உடனே அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள செஞ்சு குடுத்த அரசுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இப்ப அவங்களோட சிச்சுவேஷன்னா இன்னைக்கு நெறைய பேர் வந்திருக்காங்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. பல ஊர்ல இருந்து நெறைய சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. இப்ப அவங்க வீட சுத்தி அரிசி, பொருட்கள் எல்லாமே சேர்ந்துருச்சு. ஸோ உங்களுடைய உதவிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக் கொள்றோம். என்ன பண்ண போறோம் இனிமே அப்டின்னா, 2 விஷயம் இருக்கு. அவங்களோட அவங்களுக்கு வேற யாருமே இல்லாதனால அந்த குடும்பத்த தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அந்த அம்மாவ, அந்த பாட்டிய எங்க பாட்டியா நாங்க தத்தெடுத்துக்கிறோம். அவங்களோட மறைவு முடியிற வரைக்கும், அவங்களுடைய இறுதி காலங்கள் வரைக்கும் எங்களுடைய எல்லா பணிகளும் தொடர்ந்து அவங்களோட பயணிக்கும். அவங்களுடைய பக்கத்து வீட்ல இருக்கக்கூடியவங்களுடைய உதவியின் மூலியமாக தான் அவங்க மாவட்ட ஆட்சிக்கு வந்தாங்க. இவ்வளோ அளவுக்கு எல்லாத்தையுமே பண்றாங்க. அதனால அவர்கள்கிட்ட சொல்லி தினமும் அவங்களுக்கு 3 வேள சாப்பாடு செஞ்சு போடுறது. ஏன்னா அவங்களால சமைக்க முடியாது. அந்த சாப்பாடு செஞ்சு போடுறத நம்மளே பார்த்துக்கலாம். அவங்ககிட்ட சொல்லி பண்ண சொல்லிட்டு, அதற்கு தேவையான பொருட்கள், வசதிகளையும் நாம உருவாக்கி கொடுக்கலான்னு போனோம். அந்த பாட்டிய பார்க்க போனப்ப, அதே காம்பவுண்ட்ல இன்னொருத்தர் ஒரு மூதாதையர் வந்து நோய்களால பாதிக்கப்பட்டு எந்திரிக்க முடியாம படுத்த படுக்கையில ஒருத்தர் இருந்தார். அவரையும் சேர்த்து பார்க்கக்கூடிய வாய்ப்ப கருப்பாயி அம்மா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கருப்பாயி அம்மா அவங்க 2 பேரையுமே இப்ப நம்ம வந்து எடுத்து பார்க்க போறோம். அத வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த அம்மா, அந்த அவங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா, நம்மலாம் ஒண்ணுமே இல்ல. பக்கத்து வீட்ல இருக்கக்கூடியவர்கள், தனக்கு பக்கத்து வீட்ல இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படுறாங்க உடனே கூட போய் நின்னு ஒரு வேள சாப்பாடு என்னங்க ஆயிட போகுது? டெய்லி சமைக்கிற அரிசியில ஒரு படி அரிசி எக்ஸ்ட்ரா போட்டா சாப்பிட்டுற போறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ஒரு இட்லில 2 இட்லி எக்ஸ்ட்ரா செஞ்சா போதும். நைட்டு ஒரு சப்பாத்தி குடுத்தா போதும். இதுவே போதும் அவங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு. ஏன்னா சமைக்க கூட முடியாத அம்மா. அத நாங்க பார்க்க போறோம்ன்றத சந்தோஷமா சொல்லிக்கிறோம். ஸோ தொடர்ந்து எல்லாருமே அவங்கள தேடி போய் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது நல்லது.